ஐயோ என்னடா ஆக போகுது, என் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அங்கே போகாதீங்க. இப்போ சைத்தான் சைக்கிளில் சொல்கிறாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா சைத்தான் சைக்கிளில் வந்துக்கிட்டு இருக்கு. பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். ஸோ அதில் வந்து அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்க பேச்சை கேட்டுட்டு நீங்கள் போய் குருடு செவிடு தான் எல்லாம் அப்படியே போகணும் தான். எல்லாமே ஆரம்பத்தில் அழகாக இருந்திருக்கும், அப்புறம் வந்து கொஞ்சம் அவ்வளோ அழகாக இல்லாத விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மூஞ்சி சுலுக்கிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் கோச்சிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ணால் வந்து நீங்கள் சொல்கிறது கேட்கும். ஆமாவா, சரி பரவாயில்ல, ஸ்ட்ராங்காக நல்லாயிரும், ஓகே நல்லது நடக்கும், அதான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஆமாவா, அப்படியா, சரிப்பட்ட சண்டை போடு, இது கேட்கணும், எல்லாத்தையும் சண்டை போடு, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தா காய்ஸ் போயிட்டு இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஃபேஸ்புக்கில் போயிட்டு டிக்டாக்ல போயிட்டு எல்லாமே மோட்டிவேஷன் கோட்ஸ் போடுறாங்க. இவர் இந்த மாதிரி செஞ்சுருக்காரு, நான் இதில் இவங்க இப்படி இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி பேசிட்டாங்க, ஸோ ஹி ஹேஸ் அ நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர். அவர் வந்து ஒரு நார்சிசிஸ்டிக் வந்து நம்ம ஏன் வந்து மற்ற ஆள் ஹர்ட் பண்ண மாட்டோம்னா, மற்ற ஆளுக்கு வந்து நம்ம ஓகேன்னு சொல்லுவோம்னா, ஏன்னா நம்ம அவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது. அதோட அஸ்திவாரம் என்னென்னா வந்து அவங்க நம்மளை லவ் பண்ணோம், அவங்க நம்மளுக்கு பிடிக்கணும். 2 பேர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட், டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல், டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் வந்து ஒரு இடத்துல சேர்ந்து வாழ போகிறீங்க. ஓகேங்களா? ஹலோ காய்ஸ், வணக்கம். டாக்டர் சாம் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு செம்மையான ஒரு விஷயம் மாட்டுச்சு. ஸோ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ செய்கிறேன். ஃப்யூச்சர் ட்ரிப்பிங்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பற்றி நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த ஃப்யூச்சர் ட்ரிப்பிங்னு சொல்கிற இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, சிம்பிளாக பேசணுன்னா வந்து இப்போ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுவோமே, சரிங்களா? இப்போ வந்து இன்றைக்கி வந்து டேட்டிங் ஆப்னு ஒன்று இருக்குது, பம்பிள், திண்டர், அப்புறம் டெலிகிராமில் கூட இருக்குது. ஸோ நிறையா பிளாட்ஃபார்மில் இருக்குது. நீங்கள் போயிட்டு அங்கே வந்து நீங்கள் எந்த மாதிரி ஆள், உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், ஓகேவா, ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க, ஜிம்முக்கு போவீங்க, அண்ட் தென் ஸ்பிரிச்சுவல் 80s ஸ்டைல், உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், உங்கள் ஹைட் என்ன, உங்கள் வெயிட் என்ன, உங்களுக்கு எந்த மாதிரி ஆம்பளைங்க பிடிக்கும், இல்லை ஒரு ஆம்பளை பையனுக்கு எந்த மாதிரி பொம்பளை பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரிட்டி மேட்ச் வந்து நம்ம அதில் வந்து நம்ம ரைட் ஆன் பண்ணி, ஸோ அது மேட்ச் பண்ணோன்னே நம்ம நீங்கள் டேட்டிங் போவீங்க, சரிங்களா? ஸோ எவ்வளோ அழகான விஷயம் காய்ஸ். இதெல்லாம் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இப்போ இருக்கல, ஈஸியாக இருக்கும். சம்வாட் சர்ஃபேஸ் லெவலில் வந்து ஒரு மேட்சிங் கிடச்சிரும். ஸோ அது முடிஞ்சு நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் போனீங்கன்னா இது மட்டும் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகும்போது நீங்கள் ஒருத்தவங்களை கெட் டு நோ பண்ணும்போதோ, இல்லை ஒருத்தவங்களை லவ் பண்ணும்போதோ, உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நீங்கள் இதை மட்டும் அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா கல்யாணத்தை பற்றி பேசலை. 2 பேர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட், டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல், டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் வந்து ஒரு இடத்துல சேர்ந்து வாழ போகிறீங்க. ஓகேங்களா? ஒன்று ஒரு வீட்டில் வாழுவீங்க, இல்லை தனித்தனியாக 2 வீட்டில் வாழ்ந்தால் கூட லைஃப் ஸ்டைல்னால. ஆனால் சேரும் போது 2 பேரும் ஒரு இடத்துல இருப்பீங்க. சம்ஹாவ் நீங்கள் செய்கிற விஷயம்லாம் வந்து ஒரு அளவுக்கு ஒத்து போ வைக்கிறது தான் வந்து ரிலேஷன்ஷிப், டு ரிலேட், சரிங்களா? ஆனால் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு கல்யாணத்தில் போய் முடியணும், ஒன்றா வாழணும், இல்லை இப்போ வந்து இன்றைக்கி வந்து லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க. ஒன்றா இருக்கணும், ஒன்றா வாழணும், சப்போர்ட்டிவாக இருக்கணும். எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம எல்லாம் என்ன தேடுறோம்னா வந்து நம்ம அன்பை தான் தேடுறோம். நம்மளை ஒருத்தவங்க லவ் பண்ணணும், நம்மளை வந்து ஒருத்தவங்க பார்த்துக்கணும். நீங்கள் சொல்லலாம் நான் இண்டிபெண்டாக இருக்கேன், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, நான் சொல்கிறேன் காய்ஸ், நானும் அந்த மாதிரி இருந்திருக்கேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர்ன் ஆஃப் லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம ஏன் வந்து மற்ற ஆள் ஹர்ட் பண்ண மாட்டோம்னா, மற்ற ஆளுக்கு வந்து நம்ம ஓகேன்னு சொல்லுவோம்னா, ஏன்னா நம்ம அவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது. அதோட அஸ்திவாரம் என்னென்னா வந்து அவங்க நம்மளை லவ் பண்ணோம், அவங்க நம்மளுக்கு பிடிக்கணும், அதான் நம்ம செய்வோம், சரிங்களா? சரி, தப்பு இல்லை காய்ஸ், இது நார்மலான விஷயந்தான். ஆனால் அவங்க கூட ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணி அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் ஓகே ஆயிரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி லைஃப்பில் நீங்கள் அந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங்கில் இருந்தீங்கன்னா இட்ஸ் அ ரெசிபி ஃபார் டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதை வந்து என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். சைத்தான் சைக்கிளில் சொல்கிறாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா சைத்தான் சைக்கிளில் வந்துக்கிட்டு இருக்கு. பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். ஸோ இப்படி நீங்கள் இது வந்து அணுகிறது தான் கைஸ். இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா, ஏதாச்சும் நீங்கள் செய்யணுமா, எது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குது, எது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கலையோ இப்போவே பேசணும், இப்போவே செய்யணும். இப்போவே பேசி இப்போவே செய்யணும்னா வந்து இன்றைக்கி நீங்கள் ஃபர்ஸ்ட் டேட்டிங் போகணுன்னு செய்யணும் அவசியம் இல்லை.
நீங்கள் ஒரு 6 மாதம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க வச்சுக்கிங்களேன், பார்த்திங்க ஒரு 3 மாதத்தில் 6 மாதம் ஓகேங்களா, எல்லாமே ஆரம்பத்தில் அழகாக இருந்திருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் அவ்வளோ அழகாக இல்லாத விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். ஓ இந்த மாதிரி மூஞ்சி சுலுக்கிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் கோச்சிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் பார்க்கும் போது நீங்கள் வந்து இல்லை பரவாயில்ல, பின்னால் மாறிடுவார், காலப்போக்கத்தில் ஓகே ஆயிரும், கல்யாணம் பண்ணணும் ஓகே ஆயிரும், ஒன்றா தங்காரம் அதெல்லாம் ஓகே ஆகாது காய்ஸ். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அப்பயே பேசி நீங்கள் வந்து சால்வ் பண்ணலைன்னா வந்து உங்கள் ஃப்யூச்சர் வந்து அப்படி தான் இருக்க போகுது. ஓகே, சிம்பிள் தான். ஐம் டெல்லிங் திஸ் ஸ்ட்ரெயிட் யுவர் ஃபேஸ். அப்போ நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ, அப்போ என்ன நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ, உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் பிடிக்கலன்னு சொல்லி ஆகணும். ஓகேவா? 2 விஷயம் நடக்கும். ஓ ஆமாவா, அவனுக்கு பிடிக்கலையாடி, இல்லை உங்களுக்கு பிடிக்கலையாங்க, சரி நான் இதை மாற்றிக்கிறேன். கொஞ்சம் மாற்றிக்கிறது, அந்த 2 பேரும் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு, 2 பேரும் ஒரே பயணத்தில் ட்ராவல் பண்ணுறதுக்கு, அதான் கைஸ் ரிலேஷன்ஷிப். எல்லாம் வந்து தனியாக இருந்துடணும் தான். சரிங்களா? அது மாற்றிக்க முடியலன்னா, அது வந்து ஒத்துமையாக வரலன்னா கைஸ், அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அது செட் ஆகலன்னு அர்த்தம் கைஸ். அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஆனால் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் போயிட்டு இன்ஸ்டாகிராமில் போயிட்டு, ஃபேஸ்புக்கில் போயிட்டு, டிக்டாக்ல போயிட்டு எல்லாமே மோட்டிவேஷன் கோட்ஸ் போடுறாங்க. ஓ இவர் இந்த மாதிரி செஞ்சுருக்காரு, நான் இதில் இவங்க இப்படி இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி பேசிட்டாங்க, ஸோ ஹி ஹாஸ் அ நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர். அவர் வந்து ஒரு நார்சிசிஸ்டிக்னா வந்து என்னென்னா வந்து அவங்க பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க செல்ஃபிஷாக இருப்பாங்க. நோ, இட்ஸ் நாட் தேட். ஓகே, இவங்க வந்து செல்ஃபிஷாக இருக்காங்க, இவங்க வந்து கிரீட்டாக இருக்காங்க, இவங்க வந்து காசுக்கு மட்டும் முக்கியம் கொடுக்குறாங்க. நோ, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு, ஃபேஸ்புக்கில் போய் பார்த்துட்டு அதை சொல்கிறது தான் வந்து உண்மை, அதை சொல்கிறது தான் வந்து தெய்வ வாக்குன்னு சொல்லிட்டு, இது இவன் சொல்கிறதுலாம் இவங்கள்ட்ட இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இங்கே போயிட்டு வெட்டி விட்டு போகிறது வந்து அது இல்லை. ஓகேங்களா? பெனிஃபிட் ஆஃப் டவுட்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது ஒரு விஷயம் அவங்க செய்யும் போதோ, அவங்க பண்ணும் போதோ, அவங்களோட கான்டாக்ட்ஸ் என்னன்னு பாருங்கள். ஆக்ஷன்ஸை பார்க்காதீங்க, அவங்க செயலை பார்க்காதீங்க, அவங்களோட இன்டென்ஷன் ஏன் இது செஞ்சாங்கன்னு புரிஞ்சுக்க பாருங்கள். அது செஞ்ச காரணம் வந்து நியாயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் செஞ்ச விஷயம் வந்து நியாயமாக இருக்குது நீங்கள் சொன்ன இன்டென்ஷனில். ஆனால் நீங்கள் செஞ்ச ஆக்ஷன் எனக்கு பிடிக்கல, சரிங்களா? ஏன் அவ்வளோ ஆத்திரப்படுறீங்க? நீங்கள் வந்து இது கொஞ்சம் அழகாக சொல்லாமல், ஒரு நல்ல கொஞ்சம் பெட்டரான வார்த்தை பாய்க்கலாமே, ஏன் கெட்ட வார்த்தை பாய்க்கிறீங்க? நீங்கள் உங்களோட இன்டென்ஷன் எனக்கு நியாயமாக இருக்குது, ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தை, நீங்கள் பேசுகிற ஸ்டைல் வந்து எனக்கு டூ மச்சாக இருக்குது. இந்த மாதிரி சொல்லலாம், நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். சரிங்களா? எல்லாத்துக்குமே எடுத்துமா கவுத்துமா வெட்டி விட்டு போகணுன்னு போனால் முடியாது காய்ஸ். சரியா? நான் சொல்கிறேன் காய்ஸ், அந்த தப்பு நானே பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஆகுனா வெட்டி விட்டு போயிடும். அட போங்க, செட் ஆகாது, நீ இப்படி தான், நீங்கள் எப்படி தான். அதே மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோமா காய்ஸ், நம்ம கூட யாரும் வந்து சேர்ந்து வாழ முடியாது. ஓகே, யூ கேன் செட் யுவர் பவுண்ட்ரிஸ் டு வாட் யூ want to take from others. சரிங்களா? இப்போ இவங்கள்ட்ட வந்து இந்த விஷயம் பிடிக்கலாம், எனக்கு இது பிடிக்கல, நீ இதை பற்றி பேசுனியா வந்து நான் அவன்கிட்ட பேச மாட்டேன், வேறு டைம் நான் பேசுவேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது நீ வேறு விஷயத்தை பற்றி பேசு, ஆனால் இது மட்டும் எனக்கு வேணாமே. ஓகே, உங்கள்கிட்ட வந்து நீங்கள் பவுண்டரி செட் பண்ணலாம் கைஸ். புரியுதா உங்களுக்கு? எல்லாமே வந்து சாதகமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும்னு அவசியம் இல்லை. இந்த லைஃப் ஸ்டைலு, அவங்க வளர்ந்த விதம், அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வேறு மாதிரி இருக்கும். காலப்போக்கத்தில் அவங்க வந்து உங்கள் மேலே அன்பு வச்சுருந்தாங்கன்னா, இது உங்களுக்கு பிடிக்கல அவங்க தெரிஞ்சுன்னா, அவங்களே ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிப்பாங்க. அதை பற்றி பேச வரும்போது சாரி இதை பற்றி பேச மாட்டேன், ஸோ சாரி, அவங்களே வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க உங்கள் மேலே ஆசை வச்சுருக்காங்களே, உங்கள் மேலே அன்பு வச்சுருக்காங்களே, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்னு நாங்கள் நினைப்பாங்களே, ஸோ அவங்களே வந்து மாற ஆரம்பிப்பாங்க. இதான் கைஸ் இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். ஸோ ஃப்யூச்சர் ட்ரிப்பிங்னு ஒரு விஷயம், அதாவது ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சோன்னா, ஐயோ என்னடா ஆக போகுது, என் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அங்கே போகாதீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி வந்து ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி வந்து உங்கள் பார்ட்னர் கூடயோ இல்லை பேரண்ட்ஸ் கூடயோ எப்படி வந்து ப்ராப்ளம்ஸ் அணுகுறீங்க, அதே வந்து உங்கள் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு காமிச்சு கொடுத்துருவோம் காய்ஸ். ஸோ சிந்திச்சு நிதானமாக செயல்படுங்க. முக்கியமாக இந்த ப்ராசஸில் வந்து கூட்டாளிக்கிட்ட போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போயிட்டு ஆலோசனை கேட்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ணால் வந்து நீங்கள் சொல்கிறது கேட்கும். ஆமாவா, சரி பரவாயில்ல, ஸ்ட்ராங்காக இரு, நல்லாயிரும், ஓகே, நல்லது நடக்கும், அதான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஆமாவா, அப்படியா, சரிப்பட்ட வார்த்தை, சண்டை போடு, இது கேட்கணும், எல்லாத்தையும் சண்டை போடு, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தா காய்ஸ், நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது என்ன நடக்குதுன்னு, உங்களுக்கும் தெரியாது என்ன நடக்குதுன்னு, குருடு செவிடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து போய் உங்கள் மனக்காவலையை போய் ஷேர் பண்ணுறீங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ணணும் வந்து அதை கேட்கணும், உங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கணும். உங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறது வந்து அவங்க வேலை இல்லை. ஏன்னா நீங்களும் ஒரு பர்சனும் என்ன அனுபவிக்கிறீங்களோ, எஸ்பெஷலி உங்கள் பார்ட்னர் வந்து உங்களுக்குள்ள தான் தெரியும் எவ்வளோ இன்டென்ஸாக இருக்குது, எவ்வளோ டீப்பாக இருக்குது, என்ன ரியலாக கோத்ரூ பண்ணிக்க, என்ன ரியலான ப்ராப்ளம் இல்லை.
இப்போ ரியலான ப்ராப்ளம் உங்களுக்கே தெரிலனா அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது? ஸோ அதில் வந்து அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்க பேச்சை கேட்டுட்டு நீங்கள் போய் குருடு சவுடு தான் எல்லாம் அப்படியே போகணும் தான். சரிங்களா? ஸோ ஃப்யூச்சரை நினச்சி ட்ரிப் ஆகாதீங்க. இப்போ நீங்கள் எப்படி செயல்படுறீங்க, எப்படி முடிவு எடுக்கிறீங்க, உங்களுக்கு எது வேணும், உங்களுக்கு எது வேணான்னு நீங்கள் கரெக்டாக முடிவு எடுத்து கரெக்டாக செயல்படுறீங்களோ, சந்தோஷத்தை வந்து உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நிதானமாக நீங்கள் வாழ்கிறீங்களா, நிம்மதியை தேடி போகிறீங்களா, சரிங்களா, நிம்மதியான ரிலேஷன்ஷிப் தேடி போகிறீங்களா, அந்த மாதிரி ஃப்யூச்சர் தான் காசு உங்களுக்கு அமையும். இவர் இப்போ தான் 3 மாதம் தெரியும், இவர் இப்போ தான் 1 மாதம் தெரியும், இவர் 10 வருஷம் தெரியும், அதெல்லாம் வந்து 2வது கதை. சரியா? நான் 2 நாள் பழகி கல்யாணம் பண்ணியே வந்து 30 வருஷமாக சந்தோஷமாக இருந்து பார்த்துருக்கேன். நான் 9 வருஷமாக காதலிச்சு 6 வருஷமாக கல்யாணம் பண்ணி கூட தப்பு பண்ணி டிவோர்ஸ் பண்ணி போயிருக்கேன். 3 மாதம் காதலிச்சு 6 மாதத்தில் கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணியும் போயிருக்கேன். ஸோ pretty much பார்த்தாச்சு. ஸோ டைம் வந்து இதுக்கு சம்மதமே இல்லை. நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க, உங்கள் சந்தோஷத்தை வந்து இதான் எனக்கு சந்தோஷம் கொடுக்குது, எனக்கு இதான் நிம்மதி கொடுக்குது, இதான் எனக்கு சேஃபாக ஃபீல் பண்ணுது சொல்லிட்டு எது அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களோ, 2 பேரும் வந்து சேர்ந்து புரிஞ்சு அதுக்கு தகுந்து நடந்துக்கிறீங்களோ, அந்த ரிலேஷன்ஷிப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் காய்ஸ். அவ்வளோதான், வேறு என்ன. இது சொல்லணும்னு தோணுச்சு. சந்தோஷமாக இருங்க. என்பமேஷுவல்க எல்லோரும் வாழ்க. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி சைனிங் ஆஃப் டாக்டர் சேவா. பீஸ்.